கடலூர்ல அங்க வேட்பாளர் ஆதரிச்சு பேசிக்கிட்ட பொழுது சொன்னார், உள்ளூர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. உள்ளூர் வேட்பாளருக்கு கொஞ்சம் இருப்பா தம்பி, கொஞ்சம் பேசி முடிச்சிடுறேன். நீ நல்லா தான் இருக்கிற, உள்ளால் சரியில்லையா? இன்னைக்கு கடலூர்ல தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது திரு அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறார். கடலூர் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கிறவருக்கு ஓட்டு போடணும். நாங்களும் அதை கேட்கிறோம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வசிக்கின்ற அறிவிச்சோர் அசோகருக்கு ஓட்டு போடுங்க. எங்க இருந்து வந்து இங்கே நின்று வென்று சென்று விடுவார்கள். ஆனால் நம்முடைய வேட்பாளர் இந்த பகுதியிலே வசிப்பார், உங்களை சந்திப்பார், உங்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தருவார். ஆகவே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல உள்ளூர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க, வெற்றி பெற செய்யுங்க. அதோட அடிக்கடி பேசிட்டே இருக்காரு, நீட் தேர்வு சொல்லிட்டே இருக்காரு திரு அன்புமணி அவர்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா, அதை அமல்படுத்தது பாரதிய ஜனதா. அவளோட நீங்க கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க, அவரோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க. ஆக இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமா அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க. மக்களை பற்றி எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. ஆனா நேரத்திற்கு நேரம் வேறுபட்ட கருத்தை மாறி மாறி பேசி அவர்கள் பதவிக்கு வர வேண்டும். அதுதான் ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி தலைவர் தான் அவர். நம்ம ஊர்ல தலைவராக இருந்தார், அதையும் அவர் பிடிக்கிட்டார். யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அண்ணன் மணியன் அவருக்கு இருந்தார், அண்ணன் மணி இருந்தார், அவருடைய பதவியை அவர் வாங்கிட்டார். நான் கூட நினைச்சேன் நம்ம ஊர்ல நம்ம பொதுச்செயலாளர் அண்ணா திமுகவுக்கு மரியாதைக்கு மணியண்ணன் வந்து அங்க பாட்டாளி தலைவராக இருக்காரு, பரவாயில்ல 2 கட்சியிலும் இருக்கு நினைச்சோம். அந்த பதவியும் அவர் எடுத்துக்கிட்டார். ஆக மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யற கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான் மக்களுக்கு நன்மை செய்யற கட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.